ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு லைனிங் ப்ளவுஸ்க்கு லைனிங் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் கிளாத் ரொம்ப நைஸாக இருக்குங்கிறதுனால லைனிங் கிளாத்தில் நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். ஒரு அளவு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு அந்த ப்ளவுஸோட அக்குள் டு அக்குள் அளவு எடுக்கிறோம். இது ஒரு 36 இன்ச்சஸ் ப்ளவுஸ் தான். அதனால் 9 இன்ச்சஸ் எடுத்து மார்க் பண்ணிக்கிறோம். பாருங்கள், 9 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு இதுக்கு நம்ம பேக்கில் பட்டி மடித்து தைக்கிறதுக்கு 1.5 இன்ச் விடுவோம் இல்லையா, இதுக்கு அவ்வளோ விட வேண்டியதில்லை. 1/2 இன்ச் நம்ம மார்க் பண்ணால் போதும். 1/2 இன்ச் மட்டும் விட்டு மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ ப்ளவுஸோட ஹைட் அளக்குறோம். ஷோல்டர் டு ஹிப்பு வரைக்கும் அளவு எடுத்துடுறோம். இது 12.5 இன்ச்சஸ் இருக்குது. அந்த 12.5 இன்ச்சஸை நம்ம கரெக்டாக ஹைட்டு மார்க் பண்ணிக்கிறோம். அதுலேருந்து நெக்குக்கு இது குட்டி ப்ளவுஸுங்கிறதுனால 2 இன்ச் மட்டும் நான் வச்சுருக்கேன். அடுத்து ஷோல்டரை அளவு ப்ளவுஸ்லேருந்து ஷோல்டரை அளந்து கரெக்டாக ஷோல்டரோட அளவை நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணி அந்த 2 பாயிண்ட்டையும் ஒரு ஜாயின் போட்டுக்கிறோம். இப்போ ஷோல்டர் மார்க் பண்ண பாயிண்ட்லேருந்து அக்குளுக்கு 5 இன்ச்சஸ் அளவு எடுத்து ஒரு மார்க் பண்ணி இந்த 9 இன்ச்சஸ் இங்கிட்ட எடுத்தோம் இல்லையா கீழே, அதே அளவை அங்கே மார்க் பண்ணி ஒரு எல் வரைஞ்சிக்கிறோம். இது எதுக்குன்னா நம்ம அக்குளுக்கு ரவுண்டு கட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு ரஃப்பாக ஒரு ரவுண்டு அதில் போட்டுக்கிறோம். இந்த ரவுண்டோட பெண்டு கரெக்டாக 1.5 இன்ச் இருந்தால் போதும். நமக்கு அந்த 1.5 இன்ச் இருந்தால் தான் அந்த கர்வ் நமக்கு கரெக்டாக வரும். பாருங்கள், அந்த 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ சைட்லேயும் அந்த லைனை ஜாயின் பண்ணி விட்டுறோம் 2 பாயிண்ட்டையும். இப்போ நமக்கு அக்குள் சைடுக்குரிய எல்லாமே வரைஞ்சாச்சு பேக்கில். இப்போ நெக்கு அளவு ப்ளவுஸ் எடுத்து அளவு ப்ளவுஸில் நெக்கு என்ன அளவு இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு அளந்துட்டு, நீங்கள் ஃபஸ்ட்டு அளந்துட்டும் அது பண்ணலாம், இல்லை அளவு ப்ளவுஸை வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் நம்ம அதை கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் அளவு ப்ளவுஸ் வச்சு உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். அதே மாதிரி அந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு எல் வரைஞ்சிக்கோங்க. அப்போ தான் அந்த நீங்கள் வளைவு வரையும் போது அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அக்குள் சைடு போட்ட மாதிரியே இங்கிட்டும் ஒரு எல் வரைஞ்சிக்கிறோம். எல் வரைஞ்சி அந்த வளைவு அந்த கோட்லேயே வளைவு வரைகிறோம். இதுக்கு 1 இன்ச் இருந்தால் போதும். அக்குள் சைடு நமக்கு 1.5 இன்ச் வச்சோம் இல்லையா, இதுக்கு நம்ம 1 இன்ச் வச்சாலே போதுமானது தான். இப்போ பேக் கட் பண்ண ரெடி ஆயிடுச்சு. நெக்கு அக்குள் அது ஃபுல்லாக பேக். இது லைனிங் கிளாத்தில் தான் நம்ம கட் பண்ணுறோம், அதை ஞாபகமாக வச்சுக்கோங்க. சாரீ கிளாத் நமக்கு நகண்டுக்கிட்டே போகும். அதனால சாரீ கிளாத்தில் கட் பண்ணுறதை விட லைனிங் கிளாத்தில் கட் பண்ணிக்கிறது நல்லது. பாருங்கள், அந்த ரவுண்டு கட் பண்ணும்போது மட்டும் கரெக்டாக நீங்கள் பார்த்து கட் பண்ணணும். இல்லைன்னா அது ஒரு மாதிரி நீட்டி வந்துடுச்சுன்னா அந்த நம்ம கர்வ் தைக்கும்போது நமக்கு சரியாக வராது. ஓகே, இப்போ லைனிங் ப்ளவுஸோட பேக் பார்ட்டு நமக்கு முடிஞ்சிச்சு. பேக் பீஸை வச்சு ஃப்ரண்ட் பார்ட் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம். நம்ம அளவு ப்ளவுஸில் ஷோல்டர்லேருந்து பெல்ட் வரைக்கும் இருக்க அளவை அளந்துட்டு அந்த அளவை கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறோம். இதில் 11.5 வருது. 11.5 மார்க் பண்ணிவிட்டு அதில் ஒரு கோடு போட்டு அந்த பேக் பீஸை அந்த கோட்லேருந்து மடித்து விட்டுக்கணும். இப்படி மடித்து வச்சுக்கோங்க. மடித்து வச்சுட்டு இப்போ இது கிராஸ் பீஸில் வர ப்ளவுஸு, அதனால் கிராஸில் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஸ்ட்ரைட் பீஸ் வேணும்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கலாம். இப்போ அது அப்படி ஃப்ரண்ட் சைடு ப்ளஸ் அக்குள் ரவுண்டு எல்லாமே அதே நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். நெக்கு மட்டும் நம்ம அளவு ப்ளவுஸில் இருக்கிற நெக்கோட அளவை தான் நம்ம போடணும். இப்போ பாருங்கள், அளவு ப்ளவுஸ் போட்டே அந்த நெக்கோட அளவை நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், இப்படி வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக ஃப்ரண்ட்டு மட்டும் கொஞ்சம் உள்ளே கொஞ்சம் போனால் தான் உங்களுக்கு அந்த ரவுண்டு நல்லா வரும். ஃப்ரண்ட்டில் அந்த ரவுண்டாக வரும் இல்லையா, அந்த ரவுண்டு நல்லா வரும். போட்டாச்சு. இப்போ இதுக்கு இது மார்க் பண்ணிவிட்டு இந்த பெல்ட்டு கோடு வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த கோட்லேருந்து 1.5 இன்ச் மேலே ஒரு மார்க்கும், அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் நெக் சைடும் 1.5 இன்ச், அக்குள் சைடும் 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இது நார்மலாக எல்லா ப்ளவுஸுக்குமே இந்த அளவு தான் வரும். அப்படி இல்லை உங்களுக்கு அது அதிகமாக இருக்குது அப்படின்னா அளவு ப்ளவுஸில் செக் பண்ணிக்கிட்டு
அதோட அளவை நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த அளவு ப்ளவுஸ் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும் பாருங்கள். அதேமாதிரி சைட்லேயும் கரெக்டாக இருக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம கிராஸ் வரைகிறதுக்கு ரெடி ஆகிறோம். இப்போ ஷோல்டரோட சென்டர்லேருந்து கிராஸ் வரைக்கும் ஒரு 1/2 இன்ச் பெல்ட்டு அந்த கோட்லேருந்து கொஞ்சம் 1/2 இன்ச் கீழே இறக்கி வச்சுட்டு இந்த பாயிண்ட்லேருந்து அது வரை ஒரு வி மாதிரி வரைஞ்சிக்கலாம். இதை நீங்கள் ரவுண்டாகவும் கட் பண்ணிக்கலாம், வி மாதிரியும் கட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து இதில் வந்து வி மாதிரி உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் கிராஸ்க்கு. இதுவுமே உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு நல்லா தான் இருக்கும். பாருங்கள், வி மாதிரி ஒரு லைன் போட்டுக்கிறோம். இந்த 2 லைன் எங்கே ஜாயிண்ட் ஆகுதோ அதுதான் சென்டர் பாயிண்ட்டு, பார்த்துக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட்டு வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுக்க ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரண்ட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ளவுஸில் ரொம்ப முக்கியம் வந்து ஃப்ரண்ட்டு தான். ஃப்ரண்ட்டு கொஞ்சம் சரியாக இல்லைன்னா நம்மளால் ப்ளவுஸே போட முடியாது. அது எல்லாருக்குமே தெரியும். இந்த பாயிண்ட் வந்து கரெக்டாக இல்லைன்னா நிறைய பேர் வந்து அந்த ப்ளவுஸை வந்து போடுறது யோசிக்கிற மாதிரி ஆயிரும். அதனால் பாயிண்ட் எப்போயுமே ப்ளவுஸில் வந்து ஃப்ரண்ட்டு நமக்கு பாயிண்ட்டு ஃப்ரண்ட்டு கரெக்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், அக்கிள் சைடு ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துகிறோம். இப்போ லைனிங் ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பீஸ் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஃப்ரண்ட் பீஸுக்கு டாட் பிடிப்போம் இல்லையா, அந்த டாட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. இப்போ டாட் வந்து எப்படி மார்க் பண்ணணும்னு சொல்கிறேன். சென்டர்லேருந்து இந்த பக்கம் 1.25 இன்ச்சும் அந்த பக்கம் 1.25 இன்ச்சும் வச்சு ஒரு மார்க் போட்டுக்கிட்டேன். மேக்ஸிமம் இதுக்கு 2.5 இன்ச் ஆர் 3 இன்ச் வேண்டும். இது கொஞ்சம் சின்ன ப்ளவுஸுங்கிறதுனால நான் 2.5 இன்ச் தான் வைக்கிறேன். இதுக்கு சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு ஷோல்டரோட சென்டர்லேருந்து ஒரு கோடு வரைஞ்சிக்கிறோம். நம்ம மார்க் பண்ணதுலேருந்து ஒரு கோடு, இந்த பக்கம் மார்க் பண்ணதுலேருந்து ஒரு கோடு. இந்த 3 கோடு எங்கே ஜாயிண்ட் ஆகுதோ அதுதான் நமக்கு அந்த சென்ட்ரு பாயிண்ட்டு. அந்த சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து 1.5 இன்ச் அக்கிள் சைடு வச்சு ஒரு டாட் வரைஞ்சிக்கிறோம். ஹூக் பட்டி சைடும் 1.5 இன்ச் வச்சு ஒரு டாட் போட்டுக்கிட்டு அது ரெண்டுலேயும் ஒரு லைன் வரைஞ்சிரும். இதுதான் வந்து நமக்கு சைடு டாட்டு. அக்கிள் சைடு ஒரு டாட்டு, ஹூக் பட்டி பக்கம் ஒரு டாட் பிடிப்போம் இல்லையா, அதான் இது. இப்போ இந்த டாட்டெல்லாம் நம்ம தைக்கிறதுக்காக நல்ல சிசர் வச்சு குட்டியாக ஒரு வி மாதிரி ஒரு கட் போட்டு விட்டுக்கிறோம். சென்ட்ரு நீங்கள் இதில் அப்படியே பிடிச்சி நீங்கள் டாட் பிடிச்சாலே போதும். டாட் கண்டிப்பாக நல்லா உங்களுக்கு அமையும். இதில் ஏதோ டவுட் வந்ததுன்னா நீங்கள் தாராளமாக என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி கேட்கலாம். பாருங்கள், ஃப்ரண்ட் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம கை கட் பண்ண போகிறோம். பேக் நமக்கு ரெடியாக இருக்குது, ஃப்ரண்ட் ரெடியாக இருக்குது. லைனிங் ப்ளவுஸோட கை வந்து இப்போ கட் பண்ண போகிறோம். பாருங்கள், நாளாக மடித்து விட்டுக்கணும் மிச்சம் இருக்கிற கிளாத்தை. இப்போ கை கட் பண்ணுறதுக்கு ஒரு லைன் போட்டுக்கிறோம். நம்ம நார்மல் ப்ளவுஸில் விடுற மாதிரி 1.5 இன்ச் இந்த லைனிங் ப்ளவுஸ் கைக்கு நம்ம விட தேவையில்லை. 1/2 இன்ச் விட்டாலே போதும். நம்ம ஏன்னா இதை வந்து அடித்து தான் திருப்ப போகிறோம். அப்படியே ஒரு ஸ்டிச் போட்டு அப்படியே திருப்பி விட போகிறோம். பாருங்கள், அளவு ப்ளவுஸ் எடுத்து கையோட அளவு எடுத்து மார்க் போட்டுக்கிட்டேன். அக்கிள் சைடும் மார்க் பண்ணியாச்சு. அந்த எக்ஸ்ட்ரா தையல் விடுறதுக்குரிய கிளாத்தையும் நம்ம வந்து கோடு போட்டுக்கிட்டேன். இப்போ அதை ஒரு சின்ன கர்வ் வரைஞ்சிட்டேன். இந்த கர்வ் உங்களுக்கு வரைகிறதுக்கு சிரமமாக இருந்ததுன்னா ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கிட்டு அந்த லைனுக்கு வெளிப்பக்கமாக ஒரு 1/2 இன்ச்சும் உள்பக்கமாக ஒரு 1/2 இன்ச்சும் மார்க் பண்ணி வச்சுட்டு அந்த லைனை நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா அழகாக அந்த கர்வ் வந்துடும். பாருங்கள், இப்போ கட் பண்ணி எடுக்கிறோம். கை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கை தனியாக பிரித்து விட்டுட்டு ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு சின்னதாக இதை வந்து கட் பண்ணி எடுக்கிறோம். அப்போ தான் நமக்கு ஃப்ரண்ட்டில் லூஸ் விழுகாது. இந்த கட்டிங் முடிஞ்சு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து பெல்ட்டு கட் பண்ண போகிறோம். பெல்ட் அளவு ப்ளவுஸில் பெல்ட்டோட அளவை நம்ம அளந்துக்கிறோம். அது வந்து 3.5 இருக்குது. 3.5 அந்த பக்கம் ஒரு 3.5 இன்ச், இந்த பக்கம் 3.5 இன்ச் வச்சுட்டு சென்டரில் மட்டும் ஒரு 1/2 இன்ச் சின்னதாக விட்டு ஒரு கர்வ் ஒன்று கட் பண்ணிக்கிறோம். இப்போ பெல்ட்டு கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ ப்ளவுஸோட எல்லாமே முடிஞ்சு பேக் பீஸு, ஃப்ரண்ட்டு, பேக் பீஸு, ஃப்ரண்ட்டு, பெல்ட்டு, ஹேண்டு எல்லாமே கிடச்சிருச்சு. மிச்சம் இருக்கிற பீஸ்லாம் எடுத்து வச்சிடும். இப்போ சாரீ கிளாத்தில் இந்த லைனிங் பீஸை வச்சு நம்ம வந்து கட் பண்ணுறோம். பாருங்கள், போட்டு வச்சாச்சு.
பேக்கு ஃப்ரண்ட்டு எல்லாத்தையுமே போட்டு வச்சுக்கிட்டாச்சு. கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் எல்லா சைடுமே நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி விட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். அவ்வளோதான். இப்போ பெல்ட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன். சாரீ கிளாத் உங்களுக்கு நழுவுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் பின் ஏதாவது பண்ணிக்கோங்க. குண்டு பின் வச்சுக்கலாம், இல்லை நம்ம பிரிக்கிற ஊசி வச்சுருப்போம் இல்லையா, அதை வச்சு கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இந்த சாரியோட லைனிங் பீஸில் ஃப்ரண்ட்டு பேக்கு பெல்ட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கை கட் பண்ணி எடுக்க போகிறோம். கை பீஸ் அப்படியே போட்டுட்டு ஒரு சைடில் அப்படியே கை கட் பண்ணி எடுத்துடுறோம். லைனிங் ப்ளவுஸோட எல்லா பீஸஸையும் நம்ம கட் பண்ணி முடித்தாச்சு. இப்போ இந்த லைனிங் ப்ளவுஸ் நமக்கு தைக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.